இன்னும் உங்களை விட்டு விலகி போயிரும் தம்பி. கையல் உங்களை நெருங்கி வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி பழையபடி பேசி பழகுங்க. அப்போதான் அந்த பொண்ணு சகஜமாகும். உங்க மேல இன்னும் மரியாதை வரும். படம் ஓடுமா ஓடாதாங்கிற பயம் போகும். படம் நல்லா ஓடணுங்கிறது தானே அந்த பொண்ணோட கனவு, எதிர்பார்ப்பு எல்லாம். அது நடந்தா உங்க காதலும் சேர்ந்து ஜெயிச்சுட்டு போகுது. படத்துக்காக நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. தம்பி, நீங்க இல்லைன்னா படமே நின்னு போயிருக்கும். அப்படி நீங்க கஷ்டப்பட்டு காப்பாத்தின படம் ஜெயிச்ச பிறகு நீங்க வேணான்னு கையல் எப்படி சொல்லும்? அப்ப இல்லன்னு சொல்லட்டும், நானே பேசி உங்க காதலை சேர்த்து வைக்கிறேன் தம்பி. தம்பி, இத பாருங்க, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. அப்படியே சொல்றீங்க சிவம்? ஆமா தம்பி. அந்த பொண்ணு ஏன் தெரியுமா உங்க லவ்வை ஏத்துக்கல? உங்க மனசுல இருக்கிற கவலை அதையும் பாதிச்சிருக்கு. வீட்டை அடகு வச்சு பணம் வாங்கியிருக்கீங்க, பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. இந்த சூழ்நிலையில உங்க கவனம் மாறக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதனாலதான் தம்பி அந்த பொண்ணு உங்க காதலை ஏத்துக்கல. படம் ஓடுனா எல்லாம் சரியாயிடும் தம்பி. நான் இப்ப என்ன பண்ணணும்? தம்பி, படத்தை ஓட வைக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்கணும். தம்பி, உடனே போய் ரெடி ஆயிட்டு வாங்க தம்பி. சேனல் மீட்ல கலந்துக்கங்க. கையில் உங்களை பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கங்க. எல்லாம் சரியாயிடும் தம்பி. ஓகே சிவம், ஓகே. என் காதலுக்கு என்ன உயிர் இருக்குன்னு சொல்றீங்க? ஃபைன் ஃபைன். இப்ப அதை குடிச்சு என் காதலை கெடுத்துக்க நான் விரும்பல. ஓகே, நீங்க ரெடி ஆகுங்க தம்பி. நான் இப்ப எப்படி பிருத்வி முகத்தை பாக்குறது? பார்த்தா என்ன நடக்கும்? அவர் இதை எப்படி எடுத்துக்கிட்டாரு? என்கிட்ட எப்படி நடந்துக்குவாரு? எதுவுமே புரியல. படத்துக்கு இதால ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. போறதா வேண்டாமா? கடவுளே, ஒரு நல்ல முடிவை சொல்லு. எனக்கு எதுவுமே புரியல. சிவம் தம்பி, நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்ப ரெடியாகி நிக்கிறேன். ஆனா கயல் வருவாளா மாட்டாளாங்கிற பரபரப்பு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. தம்பி, ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா கையல் வரும் தம்பி. இங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு படத்து மேல ரொம்ப அக்கறை. அப்ப ஏன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி எப்படி தம்பி சொல்ல முடியும்? நீங்க தானே எனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. கையலா கொடுக்குது. கையலா பாருங்க, கையலான்னு பாருங்க. தம்பி, ரொம்ப ஃபீல் ஆகாதீங்க. இப்பதானே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பிரஸ் மீட்டுக்கு டைம் இருக்கு. நீங்க கையில பாக்குறதுக்காக சீக்கிரம் ரெடி ஆயிட்டீங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க போய் டிஃபன் சாப்பிடுங்க போங்க. அதுக்குள்ள கையல் வந்துரும், போங்க. கையல் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். ஓ, இது காதல் விரதம் இல்ல தம்பி? நீங்க வர வர குழந்தையை விட மோசமாயிட்டீங்க. ஆமா ஆமா, ரொம்ப அடம்பிடிக்கிறீங்க தம்பி. நில்லுங்க, நீங்க போதீங்க, நான் போய் பார்க்கறேன். What is this? இதென்ன வம்பா இருக்கு? அழுத்துக்க கூடாது தம்பி. எதிர்பார்ப்பு தான் எப்பவும் பிரச்சனையை உண்டு பண்ணும். இங்க பாருங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க. இங்க பாருங்க, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இந்த தத்துவம்லாம் எனக்கு வேண்டாம். கையல் வருவாளா மாட்டாளா? வரமாட்டாங்க. எட்டி பாருங்க தம்பி.